Alright. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெங்காய ஊறுகாய் தயாரிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வெங்காயம் வந்து பொடி வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி மெல்லிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. மெல்லிசாக வட்டமாக எடுத்துக்கோங்க. இலக்கு மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் தான் இந்த தயாரிப்பில் ரொம்ப முக்கியமானது. அது மிஸ் ஆகிட்டுனா உங்களுக்கு வந்து சரியான முறையில் கிடைக்காது. வாங்க இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இவ்வளோ தேவையான பொருட்கள்லாம் மொத்தமாக எடுத்து வச்சிட்டோம். வெங்காயம் கூட ஃபஸ்ட்டு வந்து 2 லிட்ரு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் வந்து செக்கெண்ணெய் எடுத்துருக்கோம், 2 லிட்டர் எண்ணெய். அப்புறம் வந்து வெந்தயம், கடுகு உளுந்து, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பொடிசா நறுக்கிக்கோங்க, மஞ்சள் தூள், வத்தல் தூள், காயப்பொடி, உப்பு, நாட்டு சர்க்கரை, புளிக்கரைசல், அதுபோக வந்து பூண்டு உரிச்ச பூண்டு எடுத்துக்கோங்க. இவ்வளோ பொருட்களும் தேவை. வாங்க நம்ம இப்போ எப்படி தயாரிக்கலாங்கிறத பார்ப்போம். இங்கே நிறையங்கிறதுனால ஒரு பெரிய அண்டாவில் தயாரிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் நல்லா சூடாக தண்டி வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 லிட்டர் நல்லெண்ணெய். நாங்கள் வந்து செக்கெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக்கெண்ணெய் யூஸ் பண்ணி நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் நல்லெண்ணெய் எடுக்கலாம். 2 லிட்டர் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வெந்தயம், அப்புறம் கடுகு உளுந்து போட்டு அப்புறம் கறிவேப்பிலை, அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பொடி வெங்காயம் இதை உள்ள தட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் எல்லாம் மிக்ஸ் ஆகாத மாதிரி நல்லா கிளறி விட்டு பக்கத்தில் இருந்து லைட்டாக அப்படி வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து அடியில் பிடிச்சிடக்கூடாது. அப்புறம் டேஸ்ட் எல்லாமே மாறிடும் கறிவிட்டுனா. அப்புறம் பச்சை மிளகாய், நறுக்கி வச்சிருக்கக்கூடிய இஞ்சி இவ்வளோ இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மெத்தடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து நமக்கு அடுப்பில் இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த பச்சை வாடை எல்லாம் போகணும் வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். அது இருந்துன்னா நமக்கு வந்து சரியான முறையில் வராது. நல்லா வெந்து வர்ற தண்டியும் ஒரு அரை மணி நேரம் அடுப்பில் வச்சுருக்கோங்க. அப்புறம் கூட வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்துக்கிட்டு இந்த பக்கத்தில் வந்து லைட்டாக அப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பச்சை வாடை போனால் மட்டும்தான் அந்த டேஸ்ட்டுக்கு வந்து வரும். நல்லா அவியட்டும். ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியாக உள்ள வேலை தான். இந்த சேர்மானம் மட்டும் கரெக்டான முறையில் சேர்த்தாச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு எல்லாம் பொன்னிறமாக வர தண்டியை நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சுருக்கோம். எல்லாமே நமக்கு இப்போ அந்த பக்குவத்துக்கு வந்து வந்துடுச்சு. பொன்னிறமாக மாறிடுச்சு. அந்த வெங்காயத்தோட கலர் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்து இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதோட வந்து சேர்க்க வேண்டிய பொருட்கள் சேர்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் சைடிஷ்டாகவே வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் வந்து சட்னி சாம்பார் எதுவும் வைக்கணுங்க அவசியமே கிடையாது. தோசை, இட்லி, ஆப்பம் இதுக்கெல்லாம் வந்து இதை மட்டுமே வச்சு சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் தட்டிக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள் வந்து நல்லா கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். கலராக இல்லாமல் இருந்தால் நீங்கள் கலர் பொடி சேர்க்க வேண்டியிருக்கும். அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளிக்கரைசல் தேவையான அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கக்கூடிய பூண்டு வந்து முழுசாகவே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க, வெட்ட வேண்டாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஊறுகாயின்னு சொன்னாலே உப்பு தான் இதில் ஸ்பெஷல். நீங்கள் அந்த அளவுக்குலாம் உப்பு இதில் அதிகமாக சேர்க்கணுங்க அவசியமே கிடையாது. தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்தாலே போதும். ஏன்னா நம்ம இதை வந்து சைடிஷ்ட் மாதிரி கிடையாது. நம்ம மெயினாக இதை மட்டுமே வச்சு சாப்பிட்லாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் சில பொருட்கள் சேர்க்க வேண்டியிருக்கு. சேர்த்து நம்ம இதை ஃபைனல் பண்ணிடலாம். ஓரளவுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட இது தயாராகிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகிருக்குது நமக்கு. அப்புறம் நம்ம பெருங்காயத்தூள்
காயத்தூள் சேர்த்தாச்சு. அப்புறம் அச்சு வெல்லம் லாஸ்ட்டு ஃபைனலாக சேர்த்துக்கிடுவோம். அச்சு வெல்லம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அந்த வெங்காயத்தோட அந்த காரத்தன்மை வந்து போகும். அமிலத்தன்மை அந்த வெங்காயத்தோட அமிலத்தன்மை வந்து அப்போ தான் போகும். டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. இப்போ நமக்கு ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் அந்த சர்க்கரை கரையை தண்டி நம்ம அதில் அடுப்பில் வச்சு நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தீங்களா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெளியில் வச்சே சாப்பிடலாம், கெட்டு போகாது. அதுக்கு மேலே இருந்தால் அது வந்து பூஞ்சாரம் பிடிச்சிரும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எத்தனை நாளைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அப்பப்போ தயார் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஓகே. இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாவ், சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் சின்ன சின்ன பவுலில் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த பவுலில் வந்து மேலே கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து அது கெட்டு போகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணுங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.